வணக்கம் சாமி. இந்த மூஞ்சி எப்படி அடிக்கடி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துக்குங்க. ரொம்ப லாங் வீடியோலாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஷார்ட் வீடியோ நிறைய கிட்டத்தில் கூட பார்த்துக்குங்க. கிட்டத்தில் கூட பார்த்துக்குங்க. ஹலோ காய்ஸ், நம்ம ஆல்ரெடி வந்து மண்டல்பட்டி போகிறதுக்காக வந்து எல்லோரும் கிளம்பிட்டோம். இந்த பாருங்கள், ஜேபி ரைடர். இவன் தான் நல்லவன். இவன் அதை விட நல்லவன். இவன் அதை விட நல்லவன். இவர் பண்ணுறது அலும்பு இருக்குது. ஐயோ, எல்லாம் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஐபூசா வாங்கியிருக்காரு. அதுதான் நீங்கள் ஓட்டி ரிவ்யூ பண்ண போகிறாரு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ப்ரோ என்ன ப்ரைஸ் ப்ரோ வந்துச்சு? என்ன ப்ரைஸ் வந்துச்சு இது? 32 lakhs வந்துச்சு. அசிங்கப்படுத்துகிறேன், இன்சல்ட் பண்ணுறேன். எங்கே கொண்டு வந்து நிறுத்திக்கிற பார்த்தியா? எதெல்லாம் கொண்டு வந்து செகண்ட்ஸில் வந்து நான் 18 வாங்கிக்கிறேன். நான் ஓட்டி சாவி கொடுங்க. சரி சாவி கொடுங்க, நானாக ஓட்டுறேன். சாவி ரூம்லேயே விட்டு வந்துட்டேன். ஓ, இது ஆஃப் ரோட் எடுக்க மாட்டீங்க. ஓ அப்படி அந்த மாதிரி ஓட்ட முடியாதுல்ல. ஓகே ஓகே. அதனால வந்து எடுக்க. சரி வாங்க, என் காரில் வாங்க, ஆஃப் ரோட் போய் கூட்டு போகிறேன் நான். நல்லா ஸ்குவாடாக நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோன்னு முன்னாடி சொன்னேன். மண்டல்பட்டி பீக்கு தான் போகிறோம். இதை வந்து ஒரு ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளேஸை சொல்கிறாங்க. இனி நம்ம முன்னாடி போய் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ಸೌಂಡ್ ಕಮ್ಮಿ ಆಗಿದೆ ಅಲ್ವಾ? ಸೌಂಡ್ ಕಮ್ಮಿ ಆಗಿದೆಯಾ? ನನ್ನ ಗಾಡಿ ಸೌಂಡ್ ಕಮ್ಮಿ ಆಗಿದೆಯಾ ಅಂತ. ನಿನ್ನೆ ಇದ್ದಿದ್ದಕ್ಕೆ ಸೌಂಡ್ ಡಿಫ್ರೆಂಟ್ ಇಲ್ವಾ? ಈಗ ಸ್ವಲ್ಪ ಕಾಮ್ ಆಗಿದೆ. ஏன் எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணின்னு இருக்கோம்னா அங்கிட்ட ப்ளூபி வந்து வீடியோ எடுக்கணும். அதனால் எல்லாத்தையும் கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சுருக்கிறேன். ஏன்னா வரிசையில் அப்படி போகணும்ல, அதனால் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக நிப்பாட்டியிருக்கேன். இன்னும் ஒரு மாதிரி நல்ல சில் கிளைமேட்டு. நேற்று நைட்டில் செம்ம குளிர், சான்ஸே இல்லை. நான் ஒரு ஆவேஸில் ஸ்விம்மிங் பூலில் இறங்கிட்டேன். சும்மா விட நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறது தெரியாமல் இப்படி சரி பல்ல கடிச்சு அப்படி வேலை வந்தாச்சு. அப்படியே நம்ம மூவ் பண்ணி போனால் ஹாய் இடத்த அப்படியே மூவ் பண்ணி முன்னாடி எங்கே ஓட்டி விட்றாங்கன்னு தெரியல. மொத்தத்தில் வந்து ஏரியாலாம் தெரியாது. நாங்களும் மேப் போட்டு தான் போயிட்டுருக்குறோம். ஏரியாவில் நம்ம யாருக்குமே தெரியாதுங்க. எல்லாருமே மேப்பில் தான் போகிறோம். முன்னாடி சிபி தான் போயிட்டுருக்கான். இங்கிட்ட ஜேபி சைடில் நின்றுருக்கான் காரில். சிபி தான் முன்னாடி போயிட்டுருக்கிறான். எல்லாத்துக்கும் வழிகாட்டியாக முன்னாடி போய் கொண்டு இருக்கிறான். அவன் வாடி போகிற வாக்கில் எல்லா வாக்கிலும் திருப்பிட்டு போகிறான். என்ன பண்ணுறானே தெரியல. பார்க்கல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே லைட்டாக சாயிற மாதிரி போய்ட்டு அப்படியே நடந்தேன். ஃபஸ்ட்டு கிட்ட கூப்பிட்டு அப்போ ரவ் பண்ணி போகிறாள். என்ன ஒரு சுகம். என்ன டிபி கில்லர் கழட்டி இருந்த வரைக்கும் அந்த சவுண்ட் கேட்க செம்மையாக இருந்துச்சு. டிபி கில்லர் போட ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதோட சவுண்டே. ஏன்னா என்கிட்ட போலீஸ் பார்த்து நிப்பாட்டிட்டாங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை ஏறுன்னு சொல்லிட்டு தான் வந்து டிபி கில்லரை போட்டு விட்டேன். எதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை போட்டு ஃபைனை போட்டு விட்டாங்கன்னா ஃபைன் கட்டுறதுக்கு மட்டும் காசு இல்லை. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஏண்டா ரூட் மாறிட்டியா? ஆமாம். எத்தனை கிலோமீட்டர் காட்டுது? 22 கிலோமீட்டர் திருப்பணுமா? அத்தனை வருஷம் எப்போ போகிறது? திருப்பங்க. ரூட்டு மாற்றி வந்துட்டேன் காய்ஸ், வேற ஒன்றும் இல்லை. ப்ரோ ஒருத்தர் திருப்பினதுக்கப்புறம் ஒருத்தர் திருப்புங்க. ஒரு ஆளாக திருப்புங்க, அப்படின்னா திருப்ப முடியும். மொத்தமாக திருப்பாதீங்க. கூகுள் மேப்பை நம்பி வந்தோம். அது வழக்கம் போல் கையை கொடுத்துருச்சு. வேறு ரூட்டு மாற்றி வந்துட்டோம். அதனால் திரும்ப ரிட்டன் எல்லோரும் திருப்ப சொல்லிட்டு போயிட்டுருக்குறோம். இத்தனை வண்டியில் திருப்பி கூப்பிட்டு போகிறது இங்கேனையாக இருக்குது. இப்போ அங்கே பாருங்க, மற்ற பேர் பின்னாடியே வந்துட்டாங்கல்ல, அதனால் திருப்பிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம். சரி, அதனால் நம்ம முன்னாடி போகலாம்.
வந்து ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அது இந்தளவுக்கு ஆஃப் ரோடு நம்ம பண்ணது கிடையாது. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நம்ம போய் பார்க்கல எப்படி இருக்குதுன்னு. ಯಾಕೆಂದರೆ ಇವಾಗ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನಾನು ಆಫ್ ರೋಡ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಆಫ್ ರೋಡ್ ಮಾಡಿದ್ದೀನಿ ಅಂದರೆ ಸಣ್ಣ ಪುಟ್ಟಲ್ಲಿ ಗುಂಡಿ ರೋಡ್ಗಳಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಗೆರೆ ಮೇಲ್ಗಡೆ ಎಲ್ಲ ಓಡ್ತಿದ್ದೀನಿ. ಆದರೆ ಇಷ್ಟೊಂದು ಹೈಟಲ್ಲಿ ಇರೋ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಯಾವುದೂ ಹತ್ತಿಲ್ಲ. ನಾನು ಗಾಡಿನೂ ಹತ್ತಲಿಲ್ಲ. ಯಾವ ಥರ ಇರುತ್ತೆ ಏನು ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. ಇಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೆಂಗಿದೆ ಅಂದ್ಬಿಟ್ಟು ನಾನು ಅದನ್ನ ಎಕ್ಸ್ಪೀರಿಯೆನ್ಸ್ನ ನಿಮಗೆ ಶೇರ್ ಮಾಡ್ತೀನಿ. எல்லாரும் வந்துட்டாங்கன்னு பார்க்குறியா? அப்படி வேறு ஒரு வீடு வச்சுக்கோம். அந்த டிக்கெட் வருதா? வேற பைத்தியக்காரனாட்டு இவனை நான் கை எடுத்துறேன்டா. இது நம்ம கூட வந்து வேஸ்ட் நினச்சி அவனை கை எடுத்துக்கிறேன். நானா நம்ம கூட ஏ காரு 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 முன்னாடியில் செம்ம இறக்கம்பா. செகண்ட் கியரு தேர்ட் கியர் தான் மேக்ஸிமம். செகண்ட் கியரில் டவுனில் போகிறது கொஞ்சம் பெட்டர் தான். ஆனால் அப்படியே செகண்ட் கியர்லேயே போயிட்டுருக்கிறேன். முன்னாடி போகிறோம் பார்த்தீங்களா, பேர் மகாதேவன். நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் எடுத்திருக்கோம். சென்னையில் திருச்சியிலேருந்து வந்த தம்பி தான். அவங்க கூட வந்தது, ஆதேஷ் கூட வந்தது. நம்மளை வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருக்கிறியான். பரவாயில்ல பையன் ஒன்றா வீடியோ எடுக்கிறானே. நம்ம பின்னாடி வரப்போ முன்னாடி இருந்து வீடியோ எடுக்கிறது நல்லா தான் இருக்கும். அதை எடுத்துருக்கிறான். எடுத்துட்டு ரோடு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். பாருங்களேன் ரோடு எப்படி இருக்குன்னு. ரோடு கண்ட மாதிரி கிடக்குது. பாதையவே காண சொல்ல போனால் பாருங்களேன், ரோடு ஃபுல்லாக குண்டு மூலியமாக தான் இருக்குது. எந்த சின்னதே ஓட்டிட்டு இருக்கிறேன். ஒரே அதை உட்காந்து வர முடியாதா? எங்கிட்ட குழியில் விட்டு டம்மு டம்முன்னு அடித்தா பாருங்க, ஜீப்பு போட்டு தட்டி எடுத்துகிட்டு வருதுங்கிறது ஜீப்பு. ஜீப் இல்லை, அது போலரே பிக்கப்பு. நான் அந்த ஜீப்புன்னு மாற்றி சொல்லிட்டேன். முன்னாடி போகிறாப்புல கிளாசிக்கில் சும்மா படம் தட்டிட்டு போகிறாரு மனுஷன். குண்டு மூலி எதையும் பார்க்கல, ரோடு கொட்டு தட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்காரப்பா. அங்கே போய் பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி வியூ சூப்பராக இருக்குங்க. அதை இங்கிட்டு காஃபி எஸ்டேட்டு தான் நினைக்கிறது. ஆமாம், காஃபி எஸ்டேட்டு தான். அப்படியே சென்ட்ரலில் போக நல்லா இருக்குது. இனி முன்னாடி போக போக ரோடு எப்படி இருக்குன்னு தெரில. இருக்குல்ல இப்போ இதுலேயே குண்டு குழியுமா இருக்குது.
இதுவே ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்குது. இதில் தனியாக வேறு ஆஃப் ரோடு ஓரம்னு சொல்லி நம்ம போயிட்டு இருக்கிற மாதிரி நம்ம தான் எழுது. ரோடே இல்லைங்க பாருங்கள், மேக்ஸிமம் பாருங்களேன் எல்லாமே குண்டு குழி ரோடாக தான் இருக்குது. ರೋಡೇ ಕಾಣಿಸ್ತಾ ಇಲ್ಲ ಗುರು, ಎಲ್ಲ ಗುಂಡಿ ರೋಡ್ಗಳೇ ಐತಿ. ಇದು ಎಲ್ಲಿಂದ ಓಡಿಸ್ಕೊಂಡು ಇದು ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ಓಡಿಸ್ಕೊಂಡು ಹೋಗೋದು ಅಂತ ಗೊತ್ತಾಯ್ತಿಲ್ಲ. ஃபுல்லாகவே படுத்தா இருக்குது. பின்னாடி வந்து அவங்கள வேற காணும், ஸ்லோவாகி தான் போகணும். நான் பின்னாடி நம்ம பின்னாடி வந்துருந்தேன் மேக்ஸிமம் காணும். நாங்கள் மட்டும்தான் ஒரு 4 பேர் மட்டும் தான் முன்னாடி போயிட்டு இருக்கிறேன். பின்னாடியில் ஒருத்தரையுமே காணும். இங்கே இடையில எங்கிட்டும் ஸ்லோவாகிட்டாங்களான்னு தெரியல. அப்படியே ஸ்லோவாக போவோம், பின்னாடி வராங்களான்னு பார்க்கலாம். மிரரில் பார்த்துட்டு தான் வரவங்க ஒருத்தர் பெருசாக ஆனால் தெரிய மாட்டேங்குது. ஆனால் சொல்லப்போனால் இங்கிட்ட யாருமே வந்து ಹಾರ್ನ್ ಅಡಿಸ್ತಾ வரದೇ ಇಲ್ಲ. ನಿಜ ಈ ಕಡೆ ರೋಡಲ್ಲಿ ಅದು ಹಾರ್ನ್ ಹೊಡ್ಕೊಂಡು ಬರಬೇಕಾದ್ರೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ, ಯಾರು ಹಾರನೇ ಮಾಡ್ತಿಲ್ಲ ಈ ರೋಡಲ್ಲಿ. ಯಾಕಂದರೆ ಕಾರ್ನರಿಂಗ್ ಬೆಂಡ್ ಥರ ಏನಾರು ಬಂದರೆ ಆ ಟೈಮಲ್ಲಿ ಏನೋ ಹಾರ್ನ್ ಹೊಡೆದ್ರೆ ಹೆಂಗೆ ತೊಂದರೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಹಾರನ್ನು ಯಾರೂ ಹೊಡಿತಾ ಇಲ್ಲ, அதே விஷயம் ஆகாது இல்லை. என்ன பின்னாடி வரவங்க நம்ம கொஞ்சம் பார்த்து கூட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது, அந்த மாதிரி பார்த்து கூட்டு போகணும். வர இடம் போகவே இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸு. இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஃபுல்லாகவே வந்து காப்பி தோட்டம் தான். இங்கே கேரளா போனால் டீ எஸ்டேட்டுங்கிற மாதிரி இங்கே ஃபுல்லாக காப்பி தோட்டம் தான். ஆனால் நல்லா இருக்குங்க. ஆனால் இந்த இது இந்த மேலே ஒரு மரம் இருக்குது, அதுதான் ஈச்ச மரம். டப்புனு நியூட்ரா இருக்கு வண்டி. மண்டல்பட்டி பீக்கு போகிறதுக்குள்ள நம்ம எல்லாம் பீக் ஏறுவோம் போல். ரோடே இல்லைங்க, போக போக பார்த்தா ரோடே தெரியல. எல்லாமே ஒரு மாதிரி மண்ணு கூட்டி ஏதோ போட்டு வச்ச மாதிரி இருக்குது, கொண்டு ஊழிக்குமே. ஆனால் ஓட்டுறது ரொம்பவுமே டேஞ்சராகவே இருக்குதுப்பா. ஆஃப் ரோடு ஓடுறதுக்குள்ள நம்ம ஒரு வழி ஆயிடுவோம் போல். ஃபுல்லாகவே கொஞ்சம் தூரம் ரோடு நல்லா இருக்குது, கொஞ்சம் தூரம் ரோடு நல்லா இல்லை, ஒரு மாதிரி பேச்சான ரோடாக தான் இருக்குது. இதில் ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಮ್ಯಾಕ್ಸಿಮಮ್ ರೋಡ್ಗಳು ಸಿಕ್ಕಾಪಟ್ಟೆ ಡ್ಯಾಮೇಜ್ ಆಗ್ಲಾವೆ. ಮುಂದಕ್ಕೆ ಹೋಯ್ತಾ ಒಂದೇ ಥರ ಐತೆ ನೋಡಿ. ಇಲ್ಲೂ ಒಂಥರ ಗುಂಡಿ ಥರನೇ ಕಾಣಿಸ್ತೈತೆ. வெயிட் பண்ணு. கரெக்டாக வந்துட்டாங்களா? கொஞ்சம் முன்னாடி போய்க்கலாம்டா, ஏற்றமாக இருக்கு சிபி. இது கொஞ்சம் அந்த ஏற்றம், எல்லாருனாலும் நிப்பாட்ட முடியாது. முன்னாடி போ, நீ போ. பின்னாடி வந்தவங்களையெல்லாம் காணான்னு சொல்லிட்டு நிப்பாட்டி பார்க்கலாம் சொல்லி நிப்பாட்டி பார்த்தது. சரி, இங்கே எல்லாமே கொஞ்சம் பெண்டாக இருக்கிறனால வந்து ನಿಪಾಟ வேணால் ಸ್ಲೋಪಲ್ಲಿ இருக்குது, ಕೀழே போயிடும். ಮತ್ತು ಸ್ಲೋಪಲ್ಲಿ ನಿಂತಿರೋ ಇತ್ತು, ಅದಕ್ಕೆ ಕೆಳಗಡೆ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. ಸರಿ, ಮುಂದಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಹೇಳಿದೆ. ಮುಂದಕ್ಕೆ ಹೋಯ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನಿಜ ಮುಂದಕ್ಕೆ ಹೋಯ್ತಾನೆ ಸಿಕ್ಕಾಪಟ್ಟೆ ರೋಡು ಟಫ್ ಆಗಿದೆಪ್ಪ.
பாருங்கள் முன்னாடி போக போக ரொம்பவுமே டஃப்பாகவே இருக்குது. புல்லுகளுக்குன்னு காக்க வச்சுருக்குது. ஒரு வழியாக நம்ம மண்டல்பட்டி பீக்கோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். நீ இதுக்கப்புறம் தான் பீக்கோட ஆஃப் ரோடுக்கு போகணும்னு நினைக்கிறேன். நீ பார்க்கலாம், முன்னாடி போய் வீடியோ எடுப்போம். இதில் வேறு ஸ்டோரேஜ் வேறு கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் இடையில நீ படுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இரு இங்கே தான் டிக்கெட் எடுக்கணுமா? இங்கே தான் எடுக்கணுமா ಟಿಕೆಟ್? ಎಷ್ಟು ಬೈಕಣ್ಣ? ಇಲ್ಲ ಈಗ ಬೈಕ್ಗಳಿಗೆ ಕೊಡ್ಬೇಕಾ ಟಿಕೆಟು? ಟಿಕೆಟ್ ಇದೆ ಬೈಕಿಗೆ 20 ರೂಪಾಯಿ ಒಂದು ಬೈಕ್. 20 ರೂಪಾಯಿನ ಒಂದು ಬೈಕಿಗೆ? யாரு யாரு அவன் ஏதோ யூசுப் கூட வரேன்ட்டான். ಯೂಸುಫಾ? ಅವನ ಗೊತ್ತಿಲ್ಲ. நம்ம ஆஃப் ரோடு ஏறிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கூட ஒரு பையன் இருக்கான். பேர் என்னடா? உன் பேர் என்ன? ஆ மகாதேவன் என்கிற ஒரு நம்ம பழைய தம்பியோட கூட வந்த ஃப்ரெண்டு. நம்மளுக்கு இப்போ தோஸ்த் ஆகிட்டான். அவனை நானும் இப்போ வந்து ஆஃப் ரோடு ஏறுறோம். என்ன மொத்த டிக்கெட் இங்கே தான் இருக்குதா? அது சரி. அங்கிட்ட ஏற்றியானு. ஐயோ போய் இதே கொஞ்சம் இறங்கிடா. கொஞ்சம் கஷ்டம் தான். வா 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 போலாமா? அப்படியோ அது வெயிட் இல்லைன்னா ஏற்றிட்டு இல்லை வெயிட் இல்லைன்னா ஏற்றிட்டு போயிடலாம். நானும் நிற்கிறேன். நான் தூச்சு போகணும். இது எந்த புல்லட்டு? எந்த புல்லட்டா? இறங்க எது நம்ம பசங்க ஏதோ ஒரு வண்டியை பின்னாடி வான்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எது இந்த போய் பார்க்கலாம். சிபி என்னாச்சு? யார் வர்றா? ஆனால் இதில் மழையில ஏற்ற முடியாதுடா. மழை வேஞ்சாலும் ஏற்ற முடியாது. நல்லா இருக்கு மழை வேஞ்சுனா. இப்போ டியூக்கு விட்டுருப்பாருங்க. டியூக்கு அவன் நேர் போயிருப்பான். ஏன்? ஆனால் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கிரிட்டிக்கலான பெண்டுக்குள்ள ஒரு ஆள் நின்றுலாண்ணா. நிற்கலாம். சரியா? நீ இந்த பெண்டு ஒன்று விட்டுருங்க. அடுத்த பெண்டுக்குள்ள ஒரு ஆள் நின்றுக்கலாம். ஓகே அவனுக்கு ஃப்ரண்ட் பிரேக்கே பயம். யாரு? பிரேக்
நம்ம ஆஃப் ரோட் பண்ணுறதே பெரிய இதாக இருக்கு. ஆனால் வியூ பார்க்கணும் சூப்பராக கூட. வியூ எதுவுமே குறைய சொல்கிறேன் இல்லை. இங்கே இருந்து பார்க்க வரேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கு. ஏதா வயநாடுன்றாங்க. ஏதா யார் சொன்னா? ஆமாம் இருக்கலாம், மேபி. பார்டர் தானே. ಅಲ್ಲ ಸರ್ ಗಾಡಿ ಮೂವ್ ಮಾಡೋಕ್ಕಾಯ್ತಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಇಲ್ಲೇ ನಿಲ್ಬಿಟ್ಟು ಹೋಗೋಣ ಅಂತ. ಹೌದಾ? வண்டி இங்கே வருங்க. வண்டி அங்கே நிப்பாட்டினா ஃபைன் போட்டுருவாங்க. அதனால் இங்கே வருங்க. ஏதோ சைடில் நிப்பாட்டிகளை கொண்டு வந்துருங்க. வேறு ஏதாவது சைடில் நிப்பாட்டிகளை கொண்டு வந்துருங்க. அங்கே ஃபைன் போடுவாங்களாமா? அண்ணே இல்லை இல்லை, வேறு ஏதோ இடத்துல பார்த்து நிப்பாட்டி போய்க்கலாம் வாங்க. எங்கேருந்து? இங்கே நிப்பாட்டினா பிரச்சனையாக போயிடும், வேறு ஒன்றும் கிடையாது. இல்லைன்னா அந்த ஒரு டைம் நீங்கள் அங்கே நிறுத்திடலாம். அங்கே இடம் இருந்தது. கொஞ்சம் அப்படியே கேப் பண்ணி நின்று வண்டி போட்டோம். பேலன்ஸ் ஆக மாட்டேங்குது. அப்படியே இன்னொரு ஐடியா பண்ணுவோமா? இப்போ இன்னொன்று என்ன பிரச்சனையே தெரியுமா? ஒன்று இந்த ஏற்றத்தில் நிப்பாட்டணும், இங்கேனே நிப்பாட்டிட்டு வரணும். இங்கே இந்த இடத்துல இருக்கலாம், அங்கே நிப்பாட்டணும். ஃபுல்லாக மேலே கொண்டு போனால் என்ன பண்ணுவோன்னா ஃபைன் போட்டு விட்டுவானுங்க. மேலே ஏற்றி நிறுத்தக்கூடாதுங்கிறாங்க. வேற எங்கே நிறுத்துறது? இவனே போய் கோத்து விட்டுருவோம். நம்ம நண்பர் கொஞ்சம் இது பண்ணுறாரு. அவங்க போட்ட முன்னாடி போய் நிப்பாட்டிட்டே அந்த சொல்கிற டயத்துக்கு போங்க. நீங்கள் இங்கே சைடில் ஜீப் போகுது சைடுக்கு போ. ஓகே, பார்க்கிங் போட முடியலன்னா கீழே வந்து ஒன்று பார்க்கிங் போட்டுக்கணும். நீ போங்க அங்கே போ. ஐயா ஐபோஸாவை ஏற்றிட்டாங்க. ஐபோஸாவை மாட்டுக்கு ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு இருக்கிறாங்க. ஓகே ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. முயற்சி ட்ரை பண்ணோன்னா எல்லாம் முடியும். வாங்க ப்ரோ, பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் ஆர்த்திரி எடுத்துக்கோங்க. முடியாத பட்சத்தை பார்த்துக்கலாம், விடுங்க. அதாவது வந்து அந்த வண்டி இங்கே கொண்டு வந்து ஏற்றுறது பெரிய விஷயம். இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்களா? நம்ம சேலத்தில் அந்த சங்கர் ப்ரோ தான் ஐபூசா ஏற்றிடுன்னு சொல்லி உள்ள கொண்டு வந்து விட்டாரு. ஏற்ற முடியாதுன்னா நம்ம ப்ளூபி அண்ட் ஸ்டார்ட்லெஸ் டீம் வந்து ப்ரோ நம்ம யூட்டன் போட்டு அங்கே வண்டி பாட்டிக்கலாமா? யார் வண்டி ஃபைன் போட மாட்டாங்கல்ல? டேய் நான் வண்டி ஏற்ற போகிறேன்டா. ஆமாம் சீரியஸாக தான் நான் ஏற்ற தான் போகிறேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வண்டியை ஏற்றி எழுதுவேன். நான் பில்லியன் இல்லை, நடக்க விட்டுருக்கேன். அவனை பில்லியனோட வச்சு கஷ்டம். வந்துடுவான், அவன் நடக்கக்கூடிய ஆள் தான். நான் திருப்பிட்டேன் வண்டியை. எங்கே அவன்? அங்கே நிற்கிறான். அங்கே நிற்கிறானா? பேசுங்கப்பா. இந்தா நம்ம வண்டியை பயவில் எடுக்கிறியான். அவன் ஓட்டியான்னு ஆசைப்பட்டியான். சரி ஓட்டி எடுத்துட்டு வா. அவன் கீழே மட்டும் போட்டு பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு அவன் மண்டை வளர்ச்சில மாட வைக்கல. போட
எடுத்து வருவா இரு. அந்த சென்டரில் தான் ஏற்றணும். போய்க்கலாமா பிடிக்கிறது? போய் ஏறிடு விட்டு மட்டும் ஏறிடும். அவன் போய்க்குவியான். அம்மா பார்த்துக்குவாங்க, ஐயா பார்த்துக்குவாங்க நம்பி வந்தேன். இருங்க கல் எடுக்கிறேன். ஏத்து எனக்கு தெரியும்டா. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? யாரா சொன்னது தெரியுங்க? வந்தாச்சு அவ்வளோதான். ஏமே போ 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 நேரா போ நேரா போ நேரா போ நேரா 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 போடு போடு போடு. ஆஃப் பண்ணிடாத வண்டி, ஆஃப் பண்ணி. இங்கே வர ஸ்ட்ரைட்டாக போய்க்கா. அதே தான் ஏற்று 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 ப்ரோ ஏற்று ப்ரோ ஏற்று ப்ரோ. வாடா மோன இப்போ சிக்கனடா வாடா. டேய் தவக்கல தாவுடா தாவு. புடி புடி புடி. ஆடாடாடாடாடா சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. போ 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 நேரா போ நேரா போ. இதுக்கு தவக்கலையாட்டு ஏறக்கூடாது. என்னாச்சு? ஃபோட்டோ எடுக்க. ஓகே நீ போறியா? சபரி சபரி உள்ள கிளாஸ் இருக்கு, கிளாஸ் எடுத்து கூட. கிளாஸு அவன் பாலாஜி உள்ளதை வச்சானா கிளாஸு? சரி அப்படியே வாங்கிட்டு வா. கிளாஸை வாங்கிட்டு வந்துறியா? ஆ ஏ கஞ்ச கடிக்கு பிரேக் பிடிக்கலடா. இறக்கு இறக்கு இறக்கு. எங்க விட்டு வந்துட்டியா? ஏன் ப்ரோ நடந்து வரேன்னாண்ணா? ஹாய் ஸ்குவாட். நம்ம ஆல்ரெடி வந்து மலைக்கு வந்துட்டோம். ஆமாம், இது என்ன மலைன்னு தான் தெரியல. ஏதோ ஒரு மலைன்னு சொல்லி கூட்டு வந்தாங்க. என்ன மலைன்னு கடைசி வரைக்கும் தெரியல. பெரிய கவலைப்படாதீங்க, இன்னைக்கு கவர் ஆக மாட்டீங்க. மண்டல்பட்டி வியூ பாயிண்ட். மண்டல்பட்டி வியூ பாயிண்ட். ஆமாம். ஆனால் இங்கேருந்து வண்டியில் போயிருந்தா கூட இன்னும் ஆஃப் ரோடு பண்ணியிருப்போம். நடக்க விட்றாங்க. மேலே ஓடுறதுக்குள்ள இங்கே இது கொஞ்சம் நனைஞ்சது ஃபுல்லாகவே தொலை நனைஞ்சு போயிருக்கேன். இன்னொன்று என்னன்னா, இது புஷ்பகிரி வைல்ட் லைஃப் சாங்சுரி. புஷ்பகிரி இந்த நம்ம பிரதர் எல்லாத்தையும் சொல்ல பார்த்துங்க. ஹாய். புஷ்பகிரி வைல்ட் லைஃப் சாங்சுரி இது. ஓ வைல்ட் லைஃப் சாங்சுரி. இது கிட்டத்தட்ட இதை வயநாடோட ஜாயிண்டா? வயநாடு ஜாயிண்ட்னு சொல்கிறாங்க நிறைய பேர். ஓகே. இங்கேயும் ஒரு ஆஃப் ரைடு விட்டுருக்கலாம். ஆஃப் ரோடு. ஆமாம், ஆஃப் ரோடு இங்கேயும் விட்டுருக்கலாம். பேசாம வண்டி இங்கே அசால்ட் ஏறிடும். அண்ணன் பேன் இந்தியா, எந்த சைடு போனாலும் அண்ணன் பேசுவார். கற்றுக்கணும்டா. கற்றுக்கலைன்னா நம்மளை தூக்கி செஞ்சுட்டு போயிடுவாங்க. கீழே சம்பவம் நடந்த மாதிரி. ஆமாம். அவன் இப்படியோ மேலே தான் இருப்பான். மேலே ஒரு சம்பவம் நடக்கும் போட்டால் அண்ணன் இல்லை வாய்ப்பு இல்லை. கீழே இருக்காங்க. கீழே டிரைவர். ஐயோ அவரோட கார்பெட்டர் இல்லை, இங்கே எல்லா கார்பெட்டரும் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸ்லோப்பில் சைடில் இருங்க, அது ஈஸியாக இருக்கு. அப்படியா? ಹಲೋ ಗೈಸ್, ನಾವು ಆಲ್ರೆಡಿ ಮಂಡಲ್ಪೇಟ ಬಿಟ್ಟು ಹತ್ತಿದ್ದ ಇದ್ದೀವಿ ನೋಡಿ. ಇವರೆಲ್ಲ ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸು ಬರ್ತಾವ್ರೆ. ಇವನು ಅಡ್ವೆಂಚರ್ ಗಾಡಿಯಲ್ಲಿ ಬಂದವನೆ. வாங்க ரைடு வாங்க, காட்டிட்டு வாங்க பைக்ல. சம்பவம் ஆயிருக்குண்ணா நடுல. வேற லெவல் வியூ. அங்கே பார்த்தீங்களா?
மேலே ஏறுறது இவன் ரைடுக்கு வந்துட்டு ஷூ அழுக்காது பேண்ட் அழுக்காதுன்னு பார்க்குறான். அதுக்குன்னா ரைடே கிடையாதுடா. அது நீட்டாக போயிட்டு நீட்டாக வரைக்கும் போயிடுறா ரைடு. ரைடு வர்றப்ப தான் நம்ம நீட்டாக இருக்கணும். வீட்டுக்கு திரும்பி போனப்போ நம்ம ரைடு போயிட்டு வந்தோமான்னு தெரியணும். இல்லைன்னா இவன் ரைடு போயிட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு வரேன்டுவாங்க. அதெல்லாம் போக முடியாதா? ஃபாரஸ்ட் ஏரியா. அதில் பைக் ஓட்ட விட்டா நல்லா இருக்கும். பைக் ஏறணும் இதுக்கு ஏறாது. அதில் நின்றோம். இங்கிட்டாவது கிரிப்பு கிடைச்சிது. அங்கே எதுவும் இல்லை. நல்லா சூப்பராக ஓட்டுறானே. ஆனால் இங்கே மட்டும் நிறுத்தியிருந்தாங்க. ஆனால் உண்மையை சொல்லப்போனா அவரெல்லாம் பாராட்டணும் டவு. ஏன் ப்ரோ ஐபோசா கொண்டு வந்தார்ல, அந்த அளவுக்கு ஒரு தைரியம். ನೀರು ಇಟ್ಟಿದ್ದೀರಾ? ನೀರೈತೆ ವಾಟರ್ ಬಾಟಲಿ ಖಾಲಿ ಇದೆಯಾ? தமிழ் இங்கிலீஷ் அனைத்து ராஜதந்திரர்களும் வீணாகிவிட்டது. தேங்க்யூ ஸோ மச். பாடா அவ்வளோதான். இப்படி வந்துருங்க. அப்படியே இதை நான் பதிவு பண்ணே ஆகணும் கைஸ். இங்கே ஒரு சம்பவம் நடந்தது. இப்போ அண்ணன் வந்து பொண்ணு கன்னடா நினச்சிட்டு நான் கன்னடத்தில் கேட்டேன். ஸ்கோர் பண்ணலாம்னு நினச்சாரு. ஸ்கோர் பண்ணுறதுல நெசமாவே தொண்டை வரண்டு வச்சுரு. எனக்கு ஸ்கோர் வேற. ஓ அது கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால தங்கச்சி கல்யாணம் ஆனவனு வச்சிருக்கல. கல்யாணம் ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளி விட்டு வரோம். ஒவ்வொரு இடமா பிடிச்சி தள்ளி விட்டு வரோம். கண்டிப்பாக வாங்க, வியூ பாயிண்ட் பார்க்கலாம். செம்ம ஒருத்து தான். இதில் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மூச்சு ஆகுது. போன தடவை நம்ம மதுரைப்பிள்ளை ரைட்டை போகணும்ல. சிக்மங்களூரில் இது மாதிரி ஒரு சூப்பர் இடம் இருக்கும். ஃபுல்லாக இருக்கும். அங்கேயே இருக்குது. அது ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குங்க. ಬೆಟ್ಟ ಹತ್ತದ ದೊಡ್ಡದಲ್ಲ, ಉಸಿರು ಕಟ್ತಾ ಇದೆ. பார்த்தீங்களா, நம்மளை கலாய்க்கிறதுக்குனே ஒரு குரூப் இருக்குது இங்கே. அது ஒன்றுமே திருத்த முடியாது காய். சீரியஸாகவே கேட்டால் வயசானவங்களை திருத்த பண்ண முடியாதான். இப்படியே சொல்லிட்டு ஊரை மாற்றித்துறாங்க. யார் தெரியுமா? இந்தா காட்டுறேன். இந்த மூஞ்சிதே, இந்த மூஞ்சிதே. இவர் நம்ம பார்த்துருப்போம். மார்க்கோ தெருக்கி தெருக்கி விடுவார். இவர் தான் அது. ஓகேவா? ஓகேவா? கத்துக்கப்பா. கப்புள்ஸா வரணும்னு பேசிக்கிறாங்க. கப்புள்ஸா வந்தீங்கன்னா ஒருத்தருமே வர முடியாது. யாரும் கப்புள்ஸா வராதிங்க. நம்ம ஆல்ரெடி மண்டலப்பேட்டை இப்போ இதை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். மலைக்கு போனதுனால அப்படியே விட்டுட்டானுங்க. மறுபடியும் ரோடு ஆர்டர் கொண்டு போய் மறுபடியும் போட முடியாது. அந்த சிமெண்ட் ரோடு போடுறானுங்கள, அதில் வச்சு கரெக்டாக ப்ராப்பராக போட்டு தொலைய முடியாது. ஆமாம், அவனுக்கு வருமானத்துக்கு தான் அவனும் வைப்பானுங்க. இங்கே வரு நீ இதில் இறக்கு. இப்படியே இருக்கு. இதில் இப்படியே இருக்கு. அப்படியே அந்த ஓரத்தில் போ. நீ இப்போ கூட போடா. நீ கூட போ. அப்படியே போ. சென்டரில் இங்கே வரு. லெஃப்ட் வா. நீ லெஃப்ட் வா. சென்டர் போனீங்கன்னா முட்டு முடாங்கிட்டு லெஃப்ட் வாடா. நீ இங்கே பாரு. லெஃப்ட் போ. நான் சொல்கிறேன் லெஃப்ட் போ. அந்த இடம் நல்லா தான் இருக்கு. அந்த லெஃப்ட் போடா. அது தட்டாதுடா. இரு நான் முன்னாடி போகிறேன் பாரு. ப்ரோ இது பின்னாடி போக ப்ரோ. அட பாவி, ஏய் பச்சையில் புடுங்கி மனுஷனை பாடப்படுத்துறான்டா அவன். நம்மளை விட்டு போட்டு முன்னாடி போறியா? முட்டை ஒன்று. ಏನಹೇಳಿ ಇನ್ನೂ ಹೆಂಗಾರ ಒಂದು 2.5 ಕಿಲೋಮೀಟ್ರು. ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟನೇ ಆಗೋದಿಲ್ಲ. ಗಾಡಿನ ಆಯ್ತಲ್ಲ ಕಣ್ರಿ. ಸ್ಕೂಟಿ ಹೆಂಗಾಗುತ್ತೆ? ಹಿಂಗೆ ಹತ್ತೈತೆ. ಗುಂಡಿ ಇಷ್ಟು ಗುಂಡಿಗಿಲ್ಲವೆ. ತುಂಬಾ ಕಷ್ಟ.